வணக்கம் உறவுகளே. என்னென்று சொன்னால் இன்று இந்த குருநகரை நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். ஏனென்றால் அன்றைய காணொளி கொஞ்சம் இரவாக போயிட்டான். ஒரு சில பேர் என்னோட தொடர்புனா என்னென்ன பகலில் குருநகரை சுற்றி காட்டுறதில்லைன்னு கேட்டிருந்தார்கள். இன்று நாங்கள் இந்த குருநகரை சுற்றி காட்ட போகின்றோம். பாருங்கள், இந்த குருநகருடைய துப்புரவுகளை தான் காட்டுறதுக்காகத்தான், வேற ஒரு இதுவும் இல்லை, வேறு நோக்கம் இல்லை. குருநகரில் இப்போ இவ்வளோ மாற்றங்கள் அடைஞ்சிருக்கின்றது. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஆரம்பிக்க போகின்றோம். பாருங்கள், நிற்கிற இடம் ஆலமர சந்தியில் நிற்கிறோம். இதிலேருந்து இந்த கூட்டப்பட்டிருக்கிற பாருங்கள், இதில் எவ்வளோ இதை இப்போ கூட்டிகிட்டு போனவங்க அந்த கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த அம்மா கூட்டிக்கிட்டு இருக்கிறா. இந்த இதெல்லாம் பாருங்கள், கூட்டிக்கிட்டு இருக்கிறா. இந்த குருநகரை சுற்றி காட்டுறதுக்கு ஆரம்பிச்சுருக்கோம். இந்த இடங்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குண்டு, எவ்வளோ நீட்டாக இருக்குண்டு. பாருங்கள், முந்தி இருந்த விட எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்காங்க. இதான் பாருங்க, அதில் கூட்டிக்கிட்டு இருக்கான், சூன் பண்ணி காட்டும். இந்த இலையும் பொழுது இதிலேருந்து அன்றைக்கும் சொல்லியிருந்தால் இது பகல் காணொலி எடுக்க சொல்லி ஒரு சில பேர்த்து வேண்டுகோளுக்காக தான் இந்த காணொலி எடுக்க வேண்டி வருகிறது. ஏன்னா இரவில் மட்டும் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரோ. இரவில் அன்றைக்கு நான் இரவில் எடுத்தேன் என்றால் நாங்கள் 6 மணிக்கு தொடங்கினாங்க, 5:30க்கு என்ன தொடங்கினா டக்குன்னு இருட்டுப்பட்டுட்டு, அதனால் இப்போ பகல்லையே இந்த காணொலி எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறோம். பாருங்கள். ஓகே, தொடங்க போடுறோம். பாருங்கள், நன்றி. தொடங்குகிறோம். பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ துப்புரவாக இருக்காண்டு. இந்த பாருங்கள் வண்டில், நீங்கள் சொல்ல இந்த வண்டியில் பாருங்கள் கிளீன் பண்ணி கூட்டிக்கிட்டு இருக்கலாம். இங்கே பாருங்கள், கூட்டி ஒதுக்கி வச்சுருக்காங்க. இல்லை இப்போ அள்ளுவாங்களா? ஜாலியாக பாருங்கள். ஓடுங்க கொஞ்சம் காணும். ஓடுங்க கொஞ்சம் தள்ளுங்க. 10 விடுங்க. ஓடி இதெல்லாம் பாருங்க. இந்த புரியப்புறம் 8 மணி இங்கே காட்டுறோம். பாருங்கள், எல்லாம் கூட்டி ஆக்களிப்பாங்க, கூட்ட ஒழிக்கிறாங்க. அதுக்காக தான் புரியப்புறத்தில் இருக்கிற நாங்கள் உண்மையாக இங்கே வரணும். இதெல்லாம் இப்படி கிடந்த இடம் பண்ணு முந்தி பார்த்துருப்பீங்க, இப்படி இருந்த இடம் பண்ணு. போடுங்க. புரியப்புறத்தில் எடுத்தால் உங்களுக்கு தெரியும், குப்பை கஞ்சல் கடை கண்டு தெரியும். என்ன இப்போ நாங்கள் ஆலமரத்தடியில் கூட்டிக்கணும் வரோம், இந்த ஒதுக்கிக்கணும் வரோம், எல்லாம் கூட்டி அள்ளிக்கணும் போவாங்க. பாருங்கள், பாருங்கள் இல்லாட்டி இதெல்லாம் எப்படி இருந்த இடம் வந்து போய் அதுக்காக வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், கூட்டி ஒதுக்கி வச்சுருக்கு. பாருங்கள், இதை பாருங்கள், இல்லையே அள்ளுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்கணும். பாருங்கள், கூட்டி ஒதுக்கி வச்சுருக்கு. இல்லாட்டி இந்த இடம் உங்களுக்கு தெரியும் தானே, ஏற்கனவே எப்படி இருந்த இடம். சரி, இந்த இடத்துல நாங்கள் குப்பை கூடிய கிளந்து இப்போ இந்த தகரம் அடைச்சிரு. பாருங்கள், இதெல்லாம் கொண்டு வந்துருக்கிறாங்கன்ட்டு தகரம் அடைச்சிருக்கு தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கணும். பார்த்தீங்களா, இதெல்லாம் போல குப்பை போடுற இடம் இது என்ன இரவில் எடுக்கப்பட்ட இருந்தாப்புல பகலில் எடுக்க சொன்ன ஒரு இதாக இருக்கணும். பாருங்கள், இந்த இலகெல்லாம் பிளந்து கிடக்கு. பாருங்கள், இதில் இதை கூட்டி எடுப்பாங்களா? இதால் ஒன்றுங்க, வேலை விட்டு எங்களை போட்டுகளையும் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த ஏரியாவை பாருங்கள். இது ஆமிக்கார அண்டையை காட்டின இடம். திரும்ப இப்போ இப்படியே காட்டுறோம். பாருங்கள், சொப்பின்கள் பறந்து கிடக்கூடிய வேறு குப்பைன்றது இல்லை. மற்ற தொழிற்சாமான வலைகளை போட்டு குமிச்சு வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இன்ஜின் சாமான் எல்லாம் எடுத்து இதில் மூடி வச்சுருக்கேன். என்ன விலைகள்லாம் கூட கிடக்கு போல. அப்புறம் வரையில இந்த சீரியன் இப்படி போட்டுருக்கலாம். சொல்கிறான் என்ன பாருங்கள், கடலை பாருங்கள், அங்கே நம்ம ஒரு கொக்கு வலையும் பாருங்கள். இது அங்கே வலையை மட்டும்தான் குமிச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒய்யா சொல்கிறோம் வலை. இதில் பாருங்க, இன்ஜின் இங்கே பாருங்க, போட்டு வலையம் இன்ஜின் பாருங்க. நம்மளோட ஊர் அழகாக நாமளே எடுக்கக்கூடாது. நாமளாக ஊர் மக்கள் எல்லாருமா சேர்ந்து சுத்தமாக வச்சுருந்தா என்ன அழகான ஊராக இருக்கும். மற்ற இதெல்லாம் விடுங்க. இது மற்ற ஊரை விட எங்களை ஊர் இப்போ ஒரு 50-60% பரவாயில்லை. நாங்கள் மற்ற ஊர்களை குற்றம் சொல்லல இருந்தாலும் இப்போ கொஞ்சம் துப்புரவு செய்ய முடியும். பரவாயில்ல. இங்கே பாருங்க, இது மரக்காலை, முந்தைய காலை தெரியுமா?
சொப்பின் 1-2 சொப்பினால் வந்து கலந்து கிடக்கு. மற்றபடி குப்பைன்றது இல்லை. இந்த இதில் கொஞ்சம் குப்பை கிடக்கு. இதை எடுத்துட்டு சொல்லுவேன். இங்கே இதில் கொஞ்சம் குப்பை கிடக்கு. குப்பையா முழுதாக முடிச்சுட்டோம் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இந்த காணொலி பாருங்கள். குட்டி வரையா இந்த மூலையெல்லாம் குப்பையாக கிடந்து அன்றைக்கு தான் இந்த குப்பை கொஞ்சம் கூட பாருங்க. இது வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நம்மளோட பெட்ரோல் சேர்த்துக்கு அருகு இல்லையா. குருநகருடைய அழகை பாருங்கள். எவ்வளோ போட்டுகள் எவ்வளோ இதுகள் நடக்கணும் பாருங்கள். இங்கே வருங்க வியாபாரம் மண்டபத்துக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கணும். ஜஸ்ட் இந்த மோட்டோ மெக்கானிக் ஜஸ்ட் இந்த நாங்கள் வாரி அடிக்க போகிறோமா. அந்த பேருக்கு அறிவிச்சு விடணும். அறிவிச்சு விடணும் பேசணும். இது வர எவ்வளோ இதாக இருக்கிற வரங்கட வரும் வாய்ப்பு. வாரி விற்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த வார்த்தையை மட்டும் வந்து கடலை காட்டிடுங்க. இரவு காணொலி இன்றைக்கு பகல் விடியப்புறம் 8:15 அப்படிங்க. இந்த இடத்துல உடைச்சி ஓடுது. பொட்டி போட்டு கிடக்கும் ராட்ச மணிக்காரங்க. இதெல்லாம் கல் இதுகள்லாம் போட்டு சாட்டு இதெல்லாம் தெரியும். இப்போ பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளோ பிளாஸ்டிக் போட்டு குழந்தை முடிஞ்சு அந்த தோனியாக மைதானம் வாலிபால் மைதானம் பிளாஸ்டிக் போத்தலாம் எங்கெல்லாம் வந்து நிப்பாட்டு. இதெல்லாம் கொண்டு பாருங்க. வேளாங்கண்ணி கோயில் மாற்றம். வெள்ளைகளை தான் ஊற்றி வச்சுக்கலாம். தேவையில்லை விதையெல்லாம் இங்கே விடலாம். வலையெல்லாம் கூட என்ன சரி, நீங்களே பார்த்து நீங்களே இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள். இந்த ஊரில் மாற்றம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு இந்த காணொலி மூலம் தெரியும். புறம் தொழிலால் வந்து படவுக்கு வட்டிக்கலாக்க இந்த பிளாஸ்டிக் போத்தலாம் இதில் பிளாஸ்டிக் போத்தலை போட்டுருப்பாங்க. பிளாஸ்டிக் போத்தலை போட்டு ஷாப்பிங் பேக்குகள் தான் புறம் கொடுத்து ஷாப்பிங் பேக் தான் கூட என்ன ஷாப்பிங் பேக்குகள் இல்லாட பிறந்து எங்களை இங்கே இந்த ரோலர் நடக்குது. பெரிய ரோலர் உண்டு. நடுக்கையில் மிதவில் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னப்பெல்லாம் இப்போ பகலில் எடுக்க வந்து நாங்கள் இந்த காணொலி ஜெத்தியை தடி போய்க்காண்டிருக்கோம். இதில் அள்ளி நடங்கள் தெரியும் தானே பாருங்கள்.
ஊரை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. உள் டைம் முடியா உள் ரோட்டு ஓடிக்கலாம் தான் தெரியும். அப்படியெல்லாம் அறிவிச்சு விடலாம். குப்பை கடந்தா நம்முடைய அங்கே தொலைச்சிட்டு வந்து நல்லா தெரியும். அங்கே பார்த்துக்கு ஜெட்டி அடிக்க வந்துட்டோம். இது உங்களுக்கு ஏற்கனவே வேணா இந்த பிளாஸ்டிக் பொத்தல்களை எடுத்துருப்பாங்க காட்டிட்டு சரி உள்ள போயிட்டு வந்துக்கலாம். சரி பரவாயில்ல அங்கே போயிட்டு ஓட்டிக்கலாம். இதுதானே ஆமாண்ணா. இதில் வந்து அதை வந்து வச்சு ஜெட்டடிக்கு உள்ள ஊற மாதிரி ஜெட்டடிக்கு உள்ள ஜெர்சி அடியா ஜெர்சி அடியில் வேலை செய்கிறாங்க. இன்னும் ரோலர் கடை இல்லை போல என்ன இல்லை அவங்க கூட ரோலர் முழுக்க கூட இஞ்சி வர ஜெர்சி அடியாக போல போட்டுடும் போட்டுருந்தாங்க. மாதிரி இதில் 5 மாடி அங்கே ஒன்று 5 மாடி அங்கேருந்தே தெரியுது போல எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நம்மளோட இல்லை வளம் இல்லை நம்மளோட ஊரில் எல்லாமே இருக்கு. நாம் பயன்படுத்துகிறோம் இல்லை. அதுக்கு முக்கியமான ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவ்வளோ பயன்படுத்தலாம். இன்னும் வளம் இல்லாமல் இருக்குது இந்த ஊரில். அஞ்சு மாடிக்கு போய்க்கணும். 5 மாடி வந்துதா இங்கே வீதிகளை பாருங்கள். வீதிகளில் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு மனசில் அழுதுங்க. ஒரு சில இடங்களில் இல்லையான்னு சொல்ல மாட்டேன். ஒரு இது ஆறு இன்றைக்கு எறிஞ்சிட்டு போயிருக்கிறாளாம். இதை பாருங்கள், நாங்கள் நேரடியாக காட்டுறோம். இப்போ இதில் எறிஞ்சிட்டு போயிருக்கோம். பாப்பா நாங்கள் கேமரா பூட்டி விடுவோம். வெளியில் பக்கத்தில் இருக்கிறார்கள் சொன்னால் தான் இந்த பாவோட நிப்பாட்டி பார்த்து நாங்கள் ராத்திரி கொண்டு வந்து அடைஞ்சிருக்கோம். பார்ப்போம் நாங்கள் பேசுகிறோம். பாருங்கள் ஒரு பேக் கூட அடைஞ்சி தெரியுதானே. ஓகே பார்த்தீங்களா எப்படியான எங்களை ஒரு சில ஆள் செய்கிற வேலைகளால் இவ்வளோ பிரச்சனை. மற்றபடிக்கு 5 மாடி பாருங்கள். வந்து இருந்த 5 மாடி எப்படி இருந்தது இப்போ அப்படி மாற்றம். ஹெல்மெட்டில் சவுக்காரி செஞ்சிட கூட இல்லை. இது ரால்வெலா திட்டம். ரால்வெலா திட்டத்துக்கு எம்பக்கம் பாருங்கள்.
அந்த காட்டையில் கால்வளத்திட்டத்துக்கு கடல் வழி இதுக்கு ஆட்டோ எடுக்கலாம் நடந்திருக்கலாம் மாட்டேன் தட்டி எடுக்கிறாங்களாம் பாருங்க ஆக்கள் தெரியுதாங்க தெரியுங்க இந்த ரால் வெள்ளத்திட்டம் இதுக்கெல்லாம் அந்த போன முறை புயலோட மழை வெஞ்சி இருக்கு இருந்தாக்கலாம் அந்த அரப்பனா கோயிலுக்கு கொண்டு விடப்பட்டது ஆட்டை எடுக்கலாமா அது ஆட்டையும் பண்ணாலும் இல்லை பீஜங்க நட்டாங்க எனக்கு பிடிக்கும் அந்த இடம் வாழ்வள திட்டம் கொண்டா எங்களுக்கு அதை வந்து போனவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு நாங்கள் புதுசு பாருங்க புக்குகளை பாருங்க எப்போ புக்கு எடுங்க எடுங்க என்ன செய்யலாம் இந்த பொம்பளை வால் தெரியுமா வள்ளத்துக்கு வால் தெரியும் நல்லது நீட்டாக இருக்கு வால் திட்டத்துக்குலாம் வந்துருக்கலாமா சின்ன இடம் பாருங்க இவ்வளோ குடிமா வந்துட்டு நினைப்பேன் மேவி தான் வந்துருந்தாங்க என்ன கடலில் மேவி நடான வாழ்வள திட்டத்தை தான் மேவி அதில் போ புதுசு பிரச்சனை இல்லையா பார்த்து இது வந்து சாவுக்கார செஞ்சு ரோட் எடுக்கணும் அன்றைக்கு காட்டினா இருந்தாலும் இது பகல் எடுத்து காட்டுவோம் அன்றைக்கு இரவுன்னு சொல்லி ஒரு சிலர் எனக்கு அன்னை பகல் எடுத்து போடுங்க என்று சொல்லியிருந்தா அதுக்காக தான் இந்த காணொலி வந்து பகல் எடுக்கப்புறம் இந்த காணொலியை பார்க்குறதோட மட்டும் கூட தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. குர்ராரை நாங்கள் சுற்றி காட்டுறோம், கட்டாயம் நிச்சயமாக இதை பார்வையிடுங்க, முழுமையாக பாருங்கள். இந்த காணொலி முழுமையாக பார்த்தீங்கன்னா பொண்ணோடைய அழகு தெரியும், பொண்ணார் எப்படி இருக்கின்றதும் தெரியும், மாற்றமாக இருக்கான்றதும் தெரியும். இது வந்து மாற்றத்துக்குரிய காணொலி பாருங்கள், மாற்றம் இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். இது வந்து சிறுவர் பூங்கா, தொடர் மாடி சிறுவர் பூங்கா. இதை நிப்பாட்டுங்க லைட் ஆகியில் இந்த தொடர் மாடி சிறுவர் பூங்காவில் இந்த ஊஞ்சல் ஆடுறாங்க நிப்பாங்க. என்னங்க இதுதான் தொடர் மாடி சிறுவர் பூங்கா. சரி போடுங்க, வர விடுங்க, சொல்ல போகலாம். கத்தர் கோயில் மாதம் இருக்குங்க, இந்த கத்தர் கோயில் அது 5 மாடியை பாருங்க, 5 மாடி. அதோட கோயில் நல்ல நீட்டாக தான் இருக்குது. இந்தி கிடந்த கடைக்கு வீதிகளை பாருங்கள், வீதிகளை பாருங்கள். ஒரு 40-50% பரவாயில்ல, முழுமையாக சொல்ல மாட்டோம், திரும்பவும் சொல்கிறோம். 40-50% பரவாயில்ல, பையமாக மாற்றி எடுப்போம். உடனடியாக எங்கள் ஊர்லேருந்து மாற்றம் வராது. இது கிரவுண்ட், தொடர் மாடி கிரவுண்டில் பாருங்கள், சரிதா? தொடர் மாடி கிரவுண்ட். இதில் அப்படியே வந்தால் சவுக்கால ஜந்தி எடுத்து சவுக்கால ஜந்தியை நோக்கி போய் கண்டுப்போம்.
அரக்கோணாக கோயில் பாருங்க, அரக்கோணாக கோயில். இதுக்குள்ளார அந்த மழை டைமில் வெள்ளம் புயல் டைமில் காக்கள் வந்துருந்த இடம். ஜல சாவுக்கால இதுலேயே கொஞ்சம் குப்பை அடக்கா இங்கே சாப்பாடு எரிச்சிருக்கிறாங்க, போட்டு எரிச்சிருக்கிறாங்க பாருங்க. இங்கே வீணை செய்கிறாங்களா இந்த இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க. எல்லாம் கூட்டி கூட்டி ஒதுக்கி அழுட்டுறதுக்கு அந்த இலகெல்லாம் கூடுதலாக கிடக்கு. இதெல்லாம் கொடுக்குறோம் இந்த அந்த அழுறாங்க பாருங்க. அந்த இடங்க கூட்டி கூட்டி இந்த அழுக்கு அந்த வேலைக்கு பாருங்க. இது வந்து சின்ன ஆஸ்பத்திரி, சின்ன ஆஸ்பத்திரி ரோட்டு 3ஆம் மட்டத்துக்கு போகிற சென்ட்ரல் வாசாலை நோக்கி போய்க்கணும். என்ன சென்ட்ரல் வாசாலை இல்லை, 3ஆம் சின்ன ஆஸ்பத்திரி ரோட்டு சென்ட்ரல் வாசாலை தள்ளி போய்க்கணும். பாருங்க வீடியோ. இந்த மெதுவாக போனால் நல்லா அதெல்லாம் எல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல. இந்த கூட்டிக்கணும் வைக்கிறாங்க பாருங்க. மாற்றம் வந்து என்ன கவ்வாய் புளிமையில வந்தால் மாதிரி இது 3ஆம் வட்டாரம், தெரிஞ்சது 3ஆம் வட்டாரம். சின்ன சின்ன வரைக்கும் நிப்பாட்டி காட்டலாம், கொஞ்சம் முன்ன வச்சு பண்ணிட்டாங்க. இங்கே அந்த ஒழுங்கால பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும். இங்கே வருது. ஓகே, இந்த வீடியோ இதான் அந்த எங்களோட திரட்டு மையம். தண்ணி டேங்கி திரட்டு மையத்துக்கிட்ட போயிட்டு வந்தோம். இதில் பிடிச்ச அளவு காட்டுறோம் பாருங்க. எல்லா ரோட்டையும் எங்களால் நின்று காட்டையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இந்தியா பாருங்க. இந்த இதை பாருங்க, இந்தியாவில் ஒழுங்க இது வந்து எங்கட ரெக்ளமேஷன் பாசாலை பாருங்கள் இருக்குது. ரெக்ளமேஷன் பாசாலை இந்தியாவில் வந்து இந்தியாவில் இப்போ கொழுங்கியா. இதில் அருள்மாதா கோயில் போயிட்டு அருள்மாதா கோயிலெலாம் போயிட்டு வருங்க. இந்த தண்ணி தேங்கி அடி வந்து எப்படி கிடந்தான்னு எனக்கு தெரியும். முண்டைக்கு பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு, சிலருக்கு தெரியாது. நல்ல தான் அப்படி எவ்வளோ குழாயில் இருக்கும், 500 ரூபாயில். இந்த பள்ளிக்கூட சிவர்களையும் பாருங்கள், கையோட பள்ளிக்கூட சிவர்களும் பெயிண்ட் அடித்தாண்டு அந்த வெளியில் நிற்பாங்க. இந்த பள்ளிக்கூடத்து இதை பாருங்கள், இதெல்லாம் பூச்சி பூச சொன்னது ஆமையா அப்படி இந்த இடத்து இங்கே நிற்பானுங்க. இதில் பூச்சி பூசாமல் இருந்த இடத்த பாருங்கள், இப்போ எல்லாம் ஒதுக்கி பூச்சி பூசை வச்சுருக்கு பாருங்கள். பள்ளிக்கூட சிவரையும் காட்டுறோம். இதோட இந்த எல்லா படியாக பூசி இருக்கு பாருங்கள். இவ்வளோ இடமும் பூச்சி பூசாமல் இருந்தது, இப்போ பூசியாச்சு. இந்த இன்றைக்கு இந்த பெயிண்ட்டு மடிப்பாங்களா, இந்த அடிக்க விடுவாங்க பாருங்கள். ஓகே, இப்படி சுற்றிக்கலாம். இந்த அந்த அந்த அப்படியே சுற்றிக்கலாம். இந்த பெயிண்ட் அடித்த இடத்த பாருங்கள். இதை நிப்பாட்டுங்க தம்பி. இப்படியெல்லாம் உடுப்பாக போட்டு கடை இருக்கக்கூடாது. நாங்கள் மினாக்கடை கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடித்து விட்டுருக்குறோம் பாருங்கள். ப்ராப்ளம் இங்கே எல்லாம் அப்படியே பெயிண்ட் அடித்தாரா பாருங்கள். பள்ளிக்கூடத்தை சுற்றிக்கணும் நாங்கள் அப்படியே. நிப்பாட்டுங்க. வணக்கம். சரி, இங்கே பாருங்கள். எல்லா இடமும் நாங்கள் பெயிண்ட் அடித்த இடம் இப்படியே சுத்த வர முடிஞ்சிட்டு அந்த பூச்சும் பூசிட்டோம். இதிலேயும் இந்த வருங்க பூச்சி பூசாமல் இருந்த இடத்த பாருங்க. மேலே நிப்பாட்டுங்க. இந்த மேலே பூச்சி பூசிக்கிறோம். இது பெயிண்ட் அடித்து விடுவோமா அந்த எல்லாம். ஓகே, வருங்க. எல்லா வீதியையும் பாருங்கள். இதோட நான் காட்டுறேன். இதில் வந்து நிறுவனம் செய்கிறபடியாக விட்டுட்டு இருக்கிறோம். சரி, அது தம்பி இந்த பள்ளிக்கூடத்தை இந்த பள்ளிக்கூடத்தை இதான் இங்கே பாருங்கள். எல்லா இடம்
வெள்ளை அடிச்சிருக்கு. இது வந்து நிறுவனம் ஏதோ ஒரு கீரை புரண்டபடியாக விட்டு இந்த அடுத்த ரோட்டுக்கு வந்துட்டோமா. இந்த ரோட்டு பள்ளிக்கூட ரோட்டு இஞ்சால பக்கம் முந்தி கனவாத்து வாசல் இந்த இடம் எல்லாம் பாருங்கள் மெயின் அடித்து விட்டு இருக்கிறோம். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு உள்ளுக்கும் பாருங்கள். இந்த இடத்தையும் பாருங்கள் கூட்டி எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் இது அக்கால பக்கம் தான் சின்ன சின்ன பெயிண்ட் பூச்சி மற்ற எல்லாம் ரோட்டுலையும் பாருங்கள். என்ன ஏசன் அடிக்கடி எங்களுக்கு முன்னால் போகிறீங்க என்ன குட்டி இதான் இந்த குட்டி என்ன கம்பு எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருக்கு. இதெல்லாம் முடிச்சாச்சா. இது இஞ்சால தண்ணி தாங்கிச்சு வேறு இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதை பள்ளி குறைச்சி வர்றோம் நாங்கள். இது திரட்டு மையம் சொல்லி நான் இது வந்து பழைய அல்வி நம்பர் ரோட்டா. பழைய அல்வி நம்பர் ரோட்டுக்கு போய் கண்டிருக்கோம் பாருங்கள். இப்பளால் விடுங்க அப்படி முட்டு விட்டு இருக்கும். இது வந்து கட்டப்பயசில் ரோட்டுக்குள்ளால படுத்து கிடக்கலாம். கட்டப்பயஸ் பார்த்துங்க வீதிகளை பாருங்கள். என்ன இல்லாத எதுவுமா காட்டுவோம் பண்ணுறதுக்காக தான். இந்த அக்கா ரெண்டு கூட்டுறா பாருங்க. இந்த அக்கா ரெண்டு கூட்டுறா பார்த்துங்களா. கட்ட பேசுகிறேன். இது வந்து இந்த எங்கள் சங்கம் இருக்கிறான். சங்கம் என்ன சங்கம் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து என்னண்ணா சோனா ஓகே. இந்த ரோட்டு அன்றைக்கு எடுத்தோம். இதுக்குள்ள போயிடுச்சு. வந்தால் சரி. இந்த ரோட்டு சரி நெருக்கமாக தான் இருக்குது. வலையும் இதுவாக தான் கிடக்கு. தொழிற்சாமனை வச்சு தான் எல்லாரும் பேசிக்கலாம். மற்றபடி வீதியால் துப்புரவாக இருக்கு. இது வந்து லக்ஷான்காவே சந்திக்கு வந்துட்டு போகணும். மெயின் ரோட் அண்ணாசில இது இங்கே கூட கார்மேல் ரோட். இங்கே கூட அண்ணாசில ரோட்டுக்கு போயிட்டாங்க. வீடுகள்லாம் கட்டப்படுது. வீடுகள்லாம் எங்களோட ஊரில் மாடி தான் கட்டப்படுது. சனத்தை கூடினபடியா இங்கே அண்ணாசில சந்தியில் அண்ணாசில சந்திக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதனால் விடுங்க இங்கே பாருங்க. எல்லாம் முந்தி எப்படி கூட இந்த அண்ணாசில சந்தி பாருங்கள். அண்ணாவையும் பாருங்கள். அப்படியே நேர ஆரம்ப தரவை அப்படியே ஜெகப்பட ரோட்டு. ஓரளவு 60-70 படுத்து காட்டியிருக்கிறோம். முழுமையாக காட்டையில் கொஞ்சம் போய் வருகிறா காட்டிக்கிட்டுருக்கோம் பாருங்கள். நேராக விட்டு இங்கே போகிற ரோட்டால் எடுத்து அப்படி சந்துருவோம். அப்படி தம்பியா இதெல்லாம் எப்படி கிளம்ப இடம் இங்கே வரணும். இவ்வளோ துப்புரவாக இருக்காங்க. நேர போனால் கடற்கரை, வேலை போனால் ஜேக்கப்புக்கடை வீதி. இடம் துப்புரவாக இருக்குது. எல்லாத்தையும் துப்புரவாக இருக்குது. நாங்கள் திருப்பி காட்ட தேவையில்லை. நான் இதால் போய் இந்த ஜேக்கப்புக்கடை சந்தியால் போய் அதால் விடுங்க.
இது வந்து பகல் 8 மணி 8:45 8:30 எடுக்கப்படுற டைம் எப்பான்னு இல்லாமல் உருவாக்குற டைம் நாங்கள் உருவாக்கி முன்னே எடுத்து காட்டுறோம். ஒரு சில பேர் விளக்கே கூட்டிகிட்டாங்க. தொடங்கி இடத்துக்கு வந்திருக்கோம். ஆலமரத்துக்கிட்ட வந்துட்டோமா, ஆலமரச்சந்திக்கிட்ட தொடங்கி நடத்துக்குள்ளேயே வந்துட்டோம். ஓரளவுக்கு உங்களை காட்டியிருப்போம். எல்லாம் ஐஸ் பிளான் ரோட்டுக்கு தான் ஐஸ் பிளான் ரோட்டுக்கு அடுத்துட்டு இது இது இங்கே நீட்டாக இருக்கிறதா சும்மா விட்டுருங்க. இது எங்கட சந்தியமாக ரோட்டா வீதிகள் வழியாக தெரியுதானே பாருங்க. ஒரு சிலவருக்கு எல்லாம் சந்தியமாக இதாக இருக்கு. அந்த சின்ன கடையில் அன்றைக்கு எடுத்தாச்சு. ஐஸ் பிளான் ரோட்டால் போய் இந்த காணொலியை முடிச்சு கொள்ளுவோம். அவரே அந்த அது உங்களோட வீதியில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படி இருக்கான்னு தெரிஞ்ச நீங்கள் புலம்பெயர் இந்த மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த காணொலி உங்களோட வீதிகள் நல்லா இருக்கா இல்லாட்டி மாற்றம் அடைஞ்சிருக்கா இல்லாட்டி குப்பையாக கிடக்கா ஏதோ எதாவது விட்டு நீங்கள் ஐஸ் பிளான் நடக்கும். இதெல்லாம் அப்படி குப்பை வளர்ந்து நாங்கள் முடியும். பாருங்க நம்மளோட என்ன தொழிற்சாமா இந்த இதெல்லாம் குப்பை பாருங்க அள்ளி அடி ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த பேக்கில் பார்த்துருங்க. இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்கு. தொழிற்சாமானும் பலகலம் தான் கூடுதலாக இல்லை. அதுக்குள்ளால போய் இந்த முதலாக போய் அப்படியே நம்மளோட இடத்துல போய் நிப்பாட்டுவோமா எல்லாருமே காடு காட்டிட்டு இருந்தாலும் இந்த ஐஸ் பிளான் ரோட் ஐஸ் பிளான் சீனோர் அங்கே ஃபுட்பால் கிரவுண்ட் காரை எங்களை போட் சாட்டு கருவாட்டு வாடி இது வருங்க. எப்படி முதலாம் கொடுக்க தெரியும். இந்த கால்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்ன செய்யறேன்னு தெரியல பார்ப்போம். மற்றபடிக்கு ஓகே. பாய்க்கால காட்டுறது மாதிரி வீதி ஓகே. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யலாம். அதுக்கு ஆண் பிரச்சனையா மாணவர் சபை தான் பார்த்து கொள்ளணும். நாங்கள் இல்லையே மாணவர் சபை வந்தால் உடைச்சி கட்டணும் கட்டணும் முடியாது. கலையரங்கத்து ரோட்டுக்கு வரோமா மூலாங்குளத்தில் இப்போ கலையரங்கத்தையும் இதில் ஆட்டி போட்டு இதில் எங்களோட கலாச்சார மண்டபம் கலையரங்கம் இந்த பாருங்க கலையரங்கம் கலாச்சார மண்டபம் இதெல்லாம் பாருங்க கலாச்சார மண்டபம் பாருங்க. இதால் வாசால் அப்போ போனாலே நாங்கள் இதால் இங்கே வாங்க எங்களை சந்திக்க போகிறோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ளுங்க.
பார்த்துட்டீங்க ஊரை அரை மணி தரமாக காட்டியிருக்கிறோம் ஊரை சுற்றி. இதில் பாருங்க இருக்கிறாங்க ஆலமரச்சந்தி அறிக்கை வந்துட்டோம். அந்த இடத்துலே நிற்கின்றோமா அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த சந்தி இப்போ வீதிகளை. ஓகே நில்லுவா இந்த இவரை என்னோட வந்த ரியன் மோத்த காட்டு ரியன் என்னோட வந்தார் மோட்டார் சைக்கிளில் கூடி வந்து. நன்றி ரியன், நன்றியா. ஓகே நன்றி உறவுகளை. இந்த சுற்றி காட்டி நான் காணொலியை முடித்து கொள்கிறேன். நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள், பார்த்து இந்த வீதிகளில் ஏதோ என்னென்ன இருக்கின்றதை வீதிகளில் என்னென்ன இருக்கின்றதை பற்றி நீங்கள் சொல்லுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். என் புலா சரி இருந்தால் என்னுடைய தொடர்பு கொள்ளுங்க, இல்லாட்டி கொமான்ஸில் எழுதி விடுங்க, நான் உங்களை பார்த்துக்கொள்கிறேன். சரியா? எங்கே எங்கெங்கே என்ன பிரச்சனை இருந்தால் எங்களோட கண்ணுக்கு தட்டுப்படாமல் இருக்கலாம், உங்களோட கண்ணுக்கு தட்டுப்பட்டிருக்கும். பார்த்துட்டு இந்த வீதிகளில் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, இந்த காணொலியை முடித்துக்கொள்வோம். நன்றி.